உடையார் பாகம் 1 அத்தியாயம் 10. பஞ்சவன் மாதேவிக்கு வியப்பு தாங்கவில்லை. ஓடி வந்து ராஜேந்திரர் நெற்றியில் முத்தமிட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் ராஜேந்திரா. இந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து வரவேண்டும் என்று நான் உள்ளுக்குள் ஏங்கி கிடந்தேன். எனக்கு மிகுந்த சந்தோஷம். தஞ்சை மட்டுமல்ல, பழையாறைக்கும் போய் அங்கு உள்ளோரையும் பார்த்துவிட்டு வா என்று வேண்டுகோள் விடுத்தார். 40 வீரர்கள் துணையோடு பழையாறைக்கு போய் நகர்வலம் வந்து மீண்டும் தஞ்சைக்கு வந்த ராஜேந்திரரை பற்றி ஊர் முழுவதும் பாராட்டி பேசி கொண்டிருந்தது. நடுநடுவே பஞ்சவன் மாதேவியையும் மனமாற வாழ்த்தியது. ஒருமுறை அந்த புறத்தில் 100 பெண்களுக்கு நடுவே செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியை அழைத்து, எதை காட்டி என் பேரன் ராஜராஜனை மயக்கினாய் என்று உரத்து கேட்க, எல்லா பெண்களும் திடுக்கிட்டு பஞ்சவன் மாதேவியை பார்க்க, பஞ்சவன் மாதேவி எழுந்து செம்பியன் மாதேவியை பணிந்து, உடம்பு காட்டி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை மயக்கினேன் என்று சொன்னார். எல்லா பெண்களும் சலசலத்து பேச, செம்பியன் மாதேவியார் மெல்லியதாய் சிரித்து, அதுதானே பார்த்தேன் என்று எகத்தாளமாக கேட்டார். எப்படி காட்டினேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா? செம்பியன் மாதேவியை பார்த்து பஞ்சவன் மாதேவி கேட்க, செம்பியன் மாதேவி திகைத்து போனாராம். என்ன சொல்கிறாய் என்று சீறினாராம். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு எப்படி உடம்பு காட்டினேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று மறுபடியும் தெள்ள தெளிவாக பஞ்சவன் மாதேவி கேட்க, கூட்டம் திகைத்து போயிற்றாம். பஞ்சவன் மாதேவி இடுப்பு சேலையை இறுக்கி கட்டி காலில் சலங்கைகள் மாட்டி நடுக்கூடத்திற்கு வந்து மறுபடியும் செம்பியன் மாதேவியை நமஸ்கரித்தாராம். தத்தித்தோம் தத்தித்தோம் ததிகினத்தோம் என்று ஜதி சொல்லி பஞ்சவன் மாதேவி ஆட ஆரம்பித்தாராம். விநாயக பெருமானை வணங்கி சுந்தரர் கதையை சொல்கிறேன் என்று பாட ஆரம்பித்தாராம். சங்கிலி நாச்சியாரின் சத்தியத்தை மீறி சுந்தரர் திருவொற்றியூர் எல்லையை தாண்டி திருமுல்லைவாயிலுக்கு வர அவருடைய கண் பழுதடைந்து விடுகிறது, பார்வையும் போய் விடுகிறது. சங்கிலியின் சத்தியத்திற்காக என்னுடைய கண்களை பறித்து கொள்கிறாயே, நீயே திரு, நீயே மெய்ப்பொருள், நீயே செல்வம், உன்னுடைய தாள்களையே எப்போதும் இறுக பற்றி கொண்டிருக்கிறேனே, என்னை இப்படி சோதிப்பது நியாயமா என்று சுந்தரர் இறைவனோடு லேசாக சண்டையிடுவதை அவருடைய பதிகம் பாடி பஞ்சவன் மாதேவி நடனமாடி காண்பித்தார். சங்கிலியின் சத்தியத்தை மீறியதற்காக நீ என் கண்களை கொண்டது நியாயம்தான், ஆனாலும் என்னால் நடக்க முடியவில்லையே அப்பா என்று வருத்தப்படுவதை இன்னும் அழகாக அபிநயித்து காட்டினார். மற்ற நான் பெற்றது ஆர்பெற வல்லார் வள்ளலே, கள்ளமே பேசி குற்றமே செய்யினும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகைப்பல செய்தேன் என்று பஞ்சவன் மாதேவி பாடி அதற்கு விளக்கம் சொல்லி மறுபடியும் நடனமாட துவங்கினார். உன்னால் நான் பெற்ற நன்மைகள் வேறு யார் பெறக்கூடியவர்? அருள் செல்வத்தை அளவில்லாது அளிக்கும் வள்ளலே, உன் அடியவர் வஞ்சனையுள்ள பேச்சுக்களை பேசி குற்றமுள்ள செயல்களையே செய்யினும் நீ உன் கருணையினால் அவற்றை குணமாகவே கொள்கிறாய். நீ என் தவறுகளை மன்னித்து குணமாக கொள்வதால் நான் தீமைகளை மென்மேலும் செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் நீ என்னை மன்னிப்பாயாக என்று இறைஞ்சுவதை நடனமாடிக்கொண்டே ஒப்பித்து காண்பித்தார். 100 பெண்களுக்கு மேல் இருந்த அந்த அந்தப்புற கூட்டம் விம்மி விம்மி அழுதது. தவறு செய்யாதவர் யார்? எப்போதும் நேர்மையாய் எவரால் வாழ முடியும்? நாம் எல்லோரும் தவறுகள் செய்பவர்கள்தான். ஆனால் அந்த தவறுகள் செய்யினும் அதை மன்னித்து இறைவன் நமக்கு மேன்மையை இடையராது வழங்கி கொண்டிருக்கிறான் என்று ஜொலிக்கின்ற விஷயங்களை பஞ்சவன் மாதேவி சொல்ல, அங்குள்ள எல்லோரும் கை கூப்பி கண்ணில் நீர் வழிய பஞ்சவன் மாதேவியை வணங்கினார்கள். அம்மா, இந்த பாட்டை பாடித்தான் ஆடி காட்டினேன். அரசர் இந்த பாட்டிற்குத்தான் மயங்கினார், இந்த ஆட்டத்திற்கு தான் கிறங்கி போனார். என்னோடு பேச வந்தார். பேசி பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டோம். அம்மா, நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று பஞ்சவன் மாதேவி வணங்கி நிற்க, செம்பியன் மாதேவியார் அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுததாகவும் வாரி அணைத்து கொண்டதாகவும் அந்த செய்திகள் தஞ்சை முழுவதும் சொல்லப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செம்பியன் மாதேவி பஞ்சவன் மாதேவியை தினமும் அழைத்து, சுந்தரரை பற்றி சொல், சுந்தரை பற்றி சொல் என்று பஞ்சவன் மாதேவியோடு காலம் நகர்வது தெரியாமல் பேச துவங்கிவிட்டார்கள். அவர் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நீ உலகமகாதேவிக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ராஜேந்திரனோடு நகர்வலம் வர வேண்டும், செம்பியன் மாதேவிக்கு சுந்தரரை பற்றி சொல்ல வேண்டும், இங்குள்ள வேலையாட்களுக்கு சம்பளம் போக்குவரத்துக்களை கவனிக்க வேண்டும். எனக்கு நீ என்ன செய்வதாக இருக்கிறாய் என்று ராஜராஜர் ஒரு முறை சீர, இவர்கள் எல்லாம் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி வைத்துக்கொள்கிறேனே, இந்த பணி போதாதா என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல,
ராஜராஜர் வாய்விட்டு சிரித்ததாகவும் செய்தி பரவியதுண்டு. மதர்த்த உடம்பும் கூரிய புத்தியும் ரசனை திறனும் கொண்ட பெண்ணாய் ராஜராஜரின் உடைமையாய் சோழ தேசத்துக்குள் நுழைந்த பஞ்சவன் மாதேவிக்கு இப்போது 33 அகவையாகிவிட்டது. முன்பு போல இப்போது துள்ளி நடனமாடுவது இல்லை. ஆனாலும் பாடுவது உண்டு, நிறைய கதைகள் சொல்வதுண்டு. அரசருக்கு துணையாய் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதுண்டு. அரசர் எங்கு போகிறாரோ அங்கெல்லாம் குதிரை ஏறி தானும் உடன் போவதுண்டு. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை சந்திக்க சிற்றரசர்கள் வர அந்த சிற்றரசர்களோடு வருகின்ற பெண்டிர்களை வரவேற்று கௌரவிக்கின்ற வேலையும் பஞ்சவன் மாதேவி உடையதே. அழகும் அறிவும் செயல்திறனும் நல்ல குணமும் பெற்ற பஞ்சவன் மாதேவி எப்போதும் போல இந்த முறையும் அரசருக்கு அருகே இருந்து திருக்காட்டுப்பள்ளி மனையில் தங்கி அரசருடைய வரவுக்காக காத்திருந்தார். இரவு உணவு முடிந்து படுக்கையில் வந்து படுத்த அரசர் திடீரென்று வாசலில் ஏதோ சத்தம் கேட்க எழுந்து போய் விசாரித்து உடனே உடை மாற்றிக்கொண்டு பழமர் நேரியை நோக்கி போகிறேன் என்று மட்டும் சொல்லி குதிரை ஏறி போனது பஞ்சவன் மாதேவிக்கு லேசாய் ஒரு கவலையை கொடுத்தது. மாளிகை காக்கும் வீரனை வேகமாக பின்னே அனுப்பி அரசரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த செய்தி கொண்டு வந்த வீரனை மடக்கி அழைத்து வரச் செய்தார். என்ன விஷயம் என்று கேட்டார். இளவரசர் ராஜேந்திரர் அனுப்பிய தூதுவர்கள் சில ஓலைகளோடு பழமநேரிக்கு அருகே ஒரு இடத்தில் 6 தாண்டுகிறார்கள் என்ற செய்தி தெரிந்து கொண்டார். ராஜேந்திரனிடமிருந்து ஓலை வருகிறதா? பஞ்சவன் மாதேவி கவலையானார். படுக்கை போட்டு உட்கார்ந்து கொண்டு அரசர் எப்போது வருவார் என்று அரசர் போன கால் நாழிகையில் எதிர்பார்க்க ஆரம்பித்துவிட்டார். இதுதான் பஞ்சவன் மாதேவியின் குணம். தன்னை பற்றி சிறிதும் சிந்திக்காமல், தன் சுகம் பற்றி நெல் முனையளவும் நினைக்காமல் அரசருடைய போக்கையும் செயல்களையும் பேச்சையும் உற்று கவனித்து கொண்டு இருப்பது பஞ்சவன் மாதேவியின் தலையாய கடமை. ஆங்காங்கே தலையிட்டு அரசருக்கு உதவி செய்வதுதான் அவருடைய முக்கியமான பணி. அந்த பணியை வெகு திறமையாக பஞ்சவன் மாதேவி செய்து கொண்டிருப்பதை திருவாரூர் தேவரடியார் சித்திரவல்லியும் திருவையாறு தேவரடியாரான சீருடையாளும் கவனித்து கொண்டிருந்தார்கள். அரசியார் தனியே உப்பரிகையில் அரசருக்காக காத்திருக்க தான் போய் தூங்குவதா என்று அவருக்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த மாளிகையில் 10க்கும் மேற்பட்ட தேவரடியார்கள் தங்கியிருந்து வரவேற்ற போதிலும் இந்த 2 பெண்கள் தனக்கு அருகிலேயே இருந்து காவல் காப்பது போல தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது பஞ்சவன் மாதேவிக்கு பிடித்திருந்தது. 2 பெண்களும் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்பதும் தெளிவாக புரிந்தது. ஒரு தேசத்தில் பெண்கள் பயமின்றியும் கெட்டிக்காரத்தனமாகவும் இருந்தால்தான் அந்த தேசம் சுபிட்சமடையும் என்பது அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம். எனவே இந்த பெண்களை மேலும் உற்சாகப்படுத்த பஞ்சவன் மாதேவி தீர்மானித்தார். அதே சமயம் அவர்களாகவே பேச முன்வரட்டும் என்றும் காத்திருந்தார். சித்திரவல்லி மெல்ல தொண்டையை கனைத்து பஞ்சவன் மாதேவியை நோக்கி பேச துவங்கினாள். அம்மா என்று பிரியத்துடன் அழைத்தாள். பஞ்சவன் மாதேவி திரும்பி சிரிக்க சித்திரவல்லியும் சிரித்தாள். அம்மா, எங்களுக்கும் சுந்தரர் பற்றி சொல்லுங்களேன். செம்பியன் மாதேவியை நீங்கள் சுந்தரர் கதை சொல்லி மயக்கியது தஞ்சை முழுவதற்கும் தெரியும். சுந்தரர் கதை நீங்கள் சொல்வது போல வேறு யாராலும் சொல்ல இயலாதாம். எனவே உங்கள் அருகே இருக்கின்ற இந்த நேரத்தை சுந்தரர் கதை கேட்கும் நேரமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையெனில், உங்கள் மனம் வேறு பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை எனில், தயவு செய்து எங்களுக்காக சுந்தரர் பெருமானார் கதையை சொல்கிறீர்களா? சரி, உங்களுக்கு சுந்தரர் பற்றி சொல்கிறேன். பதிலுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள்? பஞ்சவன் மாதேவி 2 பேரையும் கூர்மையாக பார்த்து கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம் அம்மா. 2 பேரும் ஒரே குரலில் கூவினார்கள். எது வேண்டுமானாலும் செய்வீர்களா? ஆமாம் அம்மா, உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட நான் சித்தமாக இருக்கிறேன். சித்திரவல்லி வேகமாக பேசினாள். அடிப்போடி, உன் உயிர் எனக்கு எதற்கு? அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? உடம்பால் ஏதேனும் செய்ய வேண்டுமா அம்மா? எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்த சீருடையால் புரிந்து கொண்டு கேட்டாள். ஆமாம் சீருடையால், நடனமாட வேண்டும். இடையராது மக்களுக்கு நடுவே போய் நடனமாட வேண்டும். வெறும் துள்ளல் நடனமாக இல்லாமல், உடல் இச்சையை பற்றி பேசுகின்ற பாடல்களாக இல்லாமல், நாட்டிய நாடகமாக ஆடுவதை நாம் கைக்கொள்ள வேண்டும். சித்திரவல்லி என்றால் ஒரு நாடகம், சீருடையாள் என்றால் சொன்னால் ஒரு நாடகம் என்று மக்களிடையே பிரபல்யமாக வேண்டும். நான் சொல்கிற இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை நீங்கள் நடனமாக, நாட்டிய நாடகமாக மாற்றி எங்கெல்லாம் மக்கள் குழுமி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மறுபடி ஆடி அவருடைய வாழ்க்கையை, அவர் இறைவன் மீது பாடிய பாடல்களை பிரபல்யப்படுத்த வேண்டும். செய்வீர்களா? நிச்சயம் செய்கிறோம் அம்மா.
அவர்கள் தரை மீது மெல்ல அடித்து சத்தியம் செய்தார்கள். பிறகு அந்த இடத்தில் ஒரு மௌனம் நிலவியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 11. அம்மா என்று சீருடையாள் பஞ்சவன் மாதேவியை அழைத்தாள். பஞ்சவன் மாதேவி என்ன என்பது போல திரும்பி பார்த்தாள். பல நாயன்மார்கள் பிரபலமாக இருக்க சுந்தரர் மட்டும் ஏன் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமாக போனார்? சீருடையாள் கேள்வி கேட்டாள். பஞ்சவன் மாதேவிக்கு இந்த கேள்வி பிடித்திருந்தது. கெட்டிக்காரர்கள்தான் சரியான கேள்வி கேட்பார்கள். சரியான கேள்வி கேட்பவர்கள்தான் சரியாக தங்களை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். கேள்வி கேட்க தெரியாதவர்களுக்கு பதிலையும் புரிந்து கொள்ள தெரியாது. பதிலை புரிந்து கொள்ள தெரியாமல் போனால் கேள்வி எழவே எழாது. எனவே கேள்வி கேட்கிறவர்களை பஞ்சவன் மாதேவி அதிகம் விரும்பினார். நல்ல கேள்வி கேட்டாய் சீருடையாள், சொல்கிறேன் கேள். சுந்தரர் ஒரு கெட்டிக்கார அந்தனர். வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர். பலர் போற்ற படிக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்தில் அமர வேண்டும், நிறைய பொற்காசுகள் சம்பாதிக்க வேண்டும், அழகனாக விளங்க வேண்டும். அடடா, எவ்வளவு அழகு என்று பெண்கள் போற்ற வேண்டும். அப்படி போற்றிய பெண்களை இவர் ஓரக்கண்களால் கவனித்து சந்தோஷப்பட வேண்டும். சபைக்கு நடுவே அது வயதானவர்களின் சபையாக இருந்தாலும் இளையவர்கள் நிறைந்த சபையாக இருந்தாலும் தானே முன்னின்று பேச வேண்டும். தன் குரலே அங்கு எடுபட வேண்டும் என்ற சாதாரண உத்வேகங்கள் கொண்டவர். சுந்தரமூர்த்திக்கு அழகு இருந்தது, அறிவு இருந்தது, முன்னேறுகின்ற ஆசை இருந்தது. ஆனால் அதில் இறைவனின் நினைப்பு கலக்கவில்லை. நாலா பக்கங்களும் நாலா விஷயங்களிலும் மனம் பரவிற்றே தவிர எந்த விஷயங்களையும் இறைவனை நோக்கி எடுத்து போகின்ற சிந்தனை ஏற்படவில்லை. தானே முக்கியம் என்கின்ற சிறிய கருத்து கொண்டு அவர் வளர்ந்து வந்தார். அந்த கருத்தை அழித்து அந்த அறிவை, அழகை, அந்த முன்னேறுகின்ற வேகத்தை இறைவன் தன் பக்கம் திசை திருப்பினார். அழகும் அறிவும் திமிரும் கொண்ட எல்லா மக்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் குணத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். அந்த குணத்துக்கு நடுவே இறை உணர்வு கலந்துவிட்டால் அந்த அறிவுக்கும் அழகுக்கும் அர்த்தம் ஏற்படுகிறது. இல்லையெனில் அவை நாசம் விளைவிப்பவையாக மாறி மற்றவர்களுக்கும் சேதம் விளைவித்து தாங்களும் மோசமாக அழிந்து போகிறார்கள். நான் இல்லாத இடத்தில் உன் அறிவும் அழகும் திமிரும் எதற்கும் பயன்படாது என்பதை இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார். உதாரணமாய் சித்திரவல்லி எவ்வளவு உயரம், எத்தனை அமைப்பான உடம்பு. இவள் துள்ளி துள்ளி ஆட எத்தனை ஆண்கள் விழி மூடாமல் பார்த்து கொண்டிருப்பார்கள். இத்தனை ஆண்கள் பார்க்கும்படியான ஆட்டம் தெரிந்த அந்த பெண்மணி ஆடுகிற போது வெறுமே காம இச்சை தூண்டுகின்ற பாடல்களுக்கு மட்டும் ஆடுவதால் என்ன புண்ணியம்? இந்த ஆட்டத்தை இவள் எத்தனை நாள் ஆடுவாள்? 5 வருடம் அல்லது 10 வருடம். பிறகு இவளை ஏறிட்டு பார்ப்பார் எவரும் இல்லை. இதே ஆட்டத்தை இறைவன் பக்கம் திசை திருப்பி இறைவன் பெயரை சொல்லி இறைவன் மகிமையை சொல்லி ஆடினால் இவளை சகலரும் ஞாபகம் வைத்து கொண்டிருப்பார்கள். 20 வருடம் கழித்து பார்த்தாலும் கை கூப்பி வணங்குவார்கள். நீங்கள் அன்று இறைவன் பெயர் சொல்லி பாடி ஆடினீர்களே, அன்று நான் மனம் மாறினேன், அதற்காக உங்களுக்கு நன்றி என்று நன்றி சொல்வார்கள். ஆக உன் கலையும் உன் அழகும் உன் அறிவும் உன் திமிரும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுவதுதான் முக்கியமே ஒழிய வெறும் ஆட்டத்திற்கு அல்ல, வெறும் மனித இச்சைகளை தீர்ப்பதற்காக அல்ல. மனிதர்கள் இங்கு உண்மையாக எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீ கற்றுக்கொண்டு மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பதே உன்னுடைய அழகுக்கும் அறிவிற்கும் நீ செய்கிற மரியாதை. பஞ்சவன் மாதேவி உரத்து பேச 2 பெண்களும் திகைத்து போனார்கள். வாழ்க்கை முழுவதும் சுந்தரமூர்த்தி நாயனார் சாதாரண மனிதராகவே இருந்தார். தனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் தயங்காமல் இறைவனிடம் கேட்டார். எதற்கு கேட்டார் எனில், இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு எது உபயோகமோ எது தனக்கு தேவையோ அதை கேட்டார். திருமண நேரத்தில் அவரை பிரித்து வெளியே கூட்டி வந்த இறைவன் திருவாரூரில் பறவையார் என்கிற தேவரடியாரோடு சேர்த்து வைத்தான். பறவையார் தேவரடியார்தான். ஆனால் அரசரையோ செல்வந்தரான வியாபாரியையோ அவள் விரும்பவில்லை. இறைமயமான ஒரு ஆணுக்காக அவள் காத்திருந்தாள். அப்படி காத்திருந்த பறவையாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கிடைத்தார். தானே வலிய போய் அவளை நேசிப்பதாக சொன்னார் சுந்தரர். பறவையாருக்கு அவரை உடனே பிடித்து விட்டது. அறிவும் ஞானமும் இறைத்தன்மையும் கொண்ட ஒரு மனிதரை சந்தித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் உடனே அவர் பாதங்களில் விழுந்து தன்னை அவரிடம் அர்ப்பணித்து கொண்டாள். அவருடன் சேர்ந்து வாழ்ந்து அவருடைய இறை தொண்டு மேம்பட மிகவும் உதவினாள். அவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் இறை வாழ்க்கையாக போயிற்று. அம்மா, சித்திரவள்ளி வாஞ்சியுடன் கூப்பிட்டாள். பஞ்சவன் மாதேவி அந்த அழைப்புக்கு நெகிழ்ந்து போய் திரும்பி பார்த்தார்.
நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் பறவையாரையும் பற்றி பேசுகிறீர்களா, அல்லது உங்களையும் ராஜராஜ சோழரையும் நினைத்து பேசுகிறீர்களா? பஞ்சவன் மாதேவி இந்த கேள்விக்கு திகைத்து போனாள். கை நீட்டி சித்திரவல்லியின் கழுத்தை இழுத்து வளைத்து அணைத்து கொண்டார். நீ சொல்வது சரிதான். சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவையாரும் போலத்தான் நானும் ராஜராஜ சோழரும் இருக்கிறோம். ராஜராஜ சோழர் வெறும் அரசர் அல்ல, இறைப்பணி செய்யவே அவர் இங்கு வந்திருக்கிறார். இந்த தேசத்தின் மேன்மையை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறார். நமது நாகரீகத்தை எல்லா திசைகளிலும் பரப்புவதற்காக, மக்களின் நலனுக்காக வந்திருக்கிறார். அவருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்யத்தான் நான் பிறந்திருப்பதாக நினைக்கிறேன். என் ஆட்டமும் பாட்டமும் அறிவும் அழகும் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கு கிடைத்தது போல இறைப்பணி செய்கின்ற புருஷர்கள் கிடைக்கட்டும். அம்மா, தொலைவில் குதிரை சத்தம் கேட்கிறது. சித்திரவல்லி துள்ளி எழுந்து நின்றாள். அந்த சத்தத்தை சீருடையாளும் கவனித்து கேட்டாள். ஆமாம் அம்மா, 2 குதிரைகள் வரும் சப்தம் கேட்கின்றன. 2 குதிரைகளின் சத்தங்களா? எனக்கு கேட்கவே இல்லையே. பஞ்சவன் மாதேவி காதை கூர்மையாக்கி கொண்டு கவனித்தார். தெள்ளத் தெளிவாக கேட்கிறதம்மா. பழமர்நேரி பக்கமிருந்துதான் சத்தம் வருகிறது. பஞ்சவன் மாதேவிக்கு சட்டென்று வருத்தம் பற்றி கொண்டது. சற்று வயதானாலும் புலன்கள் மழுங்க துவங்கிவிடுமோ? 33 ஆகவேதான் ஆகிறது. ஆனாலும் உடம்பில் லேசாக ஒரு தொய்வு தெரிகிறது. விண்ணென்று திமிரி கிடந்த உடம்பு இப்போது இல்லை. நான் இழுத்து கட்டிய வில் போல ஒரு வேகத்தோடு கூடிய செயல்கள் செய்ய முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு நிதானம், மென்மை வந்துவிட்டது. எதுவும் லேசான சந்தேகத்திற்கு பிறகே தெளிவாகிறது. இது புலன்களின் அழிவா அல்லது மனதின் முதிர்ச்சியா என்று யோசித்தார். எந்த முடிவுக்கும் வராமல் அவர்கள் சொன்னதை மட்டும் வாங்கி கொண்டு ஆவலுடன் எழுந்து நின்றார். குதிரைகள் சத்தம் வருகிறதா என்று கூர்மையுடன் கேட்டார். இல்லை, அவருக்கு குதிரைகளின் சத்தம் கேட்கவே இல்லை. மறுபடியும் ஒரு மெல்லிய சோர்வு பஞ்சவன் மாதேவியை பற்றி கொண்டது. அவர் உப்பரிகையை தாண்டி உள்ளுக்குள் நடந்து அறைகள் கடந்து மாடிப்படியில் கீழிறங்கி முற்றம் சுற்றிய அகலமான நடைகளில் நடந்து வாசலுக்கு வந்து நின்றார். குளிர் அதிகமானது போல ஒரு எண்ணம் வந்தது. இன்னும் சற்று இறுக்கி போர்த்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. மெல்ல மெல்ல உன்னுடைய புலன்கள் அழிந்து வருகின்றன என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சௌந்தரியம் குறைந்து கொண்டே வருகிறது என்றும் இதற்கு அர்த்தம். எப்பொழுது உனக்கு காது கேட்கவில்லையோ இன்னும் சற்று நாளில் உனக்கு கண் பார்வையும் மங்க தொடங்கிவிடும் அல்லவா? கண்கள் தெரியாத போது நடையும் தளரும் அல்லவா? நடை தளர்ந்தால் மூச்சு வேகம் மாறும் அல்லவா? மூச்சு வேகம் மாறினால் ஈழையும் இளைப்பும் ஏற்படும் அல்லவா? ஈழையும் இளைப்பும் ஏற்பட்டால் உடம்பில் பித்தம் ஏற்படும். உடம்பில் பித்தம் ஏற்பட்டால் சட்டென்று நரை பெறுவோம் அல்லவா? பிறகு உடம்பில் சுருக்கங்கள் ஏற்படும். உணவு செரிமானமும் இரத்த ஓட்டமும் குறைந்து போகும். இப்படி வயதான பிறகு என்ன சாதிக்கப் போகிறாய்? நீ பெண்ணாய் பிறந்ததற்கு என்ன அர்த்தம் சொல்லப் போகிறாய்? மனம் அவரை கேள்வி கேட்க துவங்கியது. அவர் எந்த பதிலும் இல்லாமல் இருட்டை நோக்கி வெறித்து பார்த்தார். இந்த பஞ்சவன் மாதேவியை ஊர் முழுவதும் கொண்டாடுவது எனக்கு புரிகிறது. அவள் தேவரடியார், அழகி, நல்ல பேச்சுக்காரி. அரசனை சரியாக இனம் கண்டு கொண்டு தன் கைக்குள்ளே போட்டு கொண்டவள். அவளால் பல பேர் பல உதவிகள் பெற முடியும் என்று நினைத்து அவளை சுற்றி சுற்றி வருகிறார்கள். எல்லாம் புரிகிறது. ஆனால் நீயும் கொண்டாடுகிறாயே, அதுதான் எனக்கு புரியவில்லை என்று செம்பியன் மாதேவியார் ஒரு முறை உலக மகாதேவியிடம் கேட்க, வந்த இரவே அருண்மொழியிடம் சொல்லி இங்குள்ள வேலைக்காரர்களுக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுக்க அவளால் முடிகிறது என்றால் வேறு என்னதான் செய்ய முடியாது? என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று தெள்ள தெளிவாக தெரிந்தவளை கொண்டாடுவதில் தவறு ஒன்றும் கிடையாதே என்று உலக மகாதேவி கேலியாக பதில் சொன்னாள். உனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் நீ முதல் தரமான மண்டூகம் என்பது எனக்கு தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது. உனக்கு சோழ வாரிசான ராஜேந்திரன் பிறந்திருக்கிறான். நாளை பஞ்சவன் மாதேவிக்கு குழந்தை பிறந்தால் அவனும் மன்னரின் வாரிசாக பட்டத்துக்கு போட்டியாக வரமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மீண்டும் ஒரு வாரிசு சண்டை சோழ தேசத்தில் நடக்காது என்று எவர் சொல்ல முடியும்? ஆதித்த கரிகாலனா, உத்தம சோழனா, யார் சோழ தேசத்தை ஆட்சி செய்வது என்ற கேள்வி ஒருமுறை எழுந்துவிடவில்லையா? உத்தம சோழனா, ராஜராஜனா என்று மறுபடியும் இன்னொரு கேள்வி எழவில்லையா? ஒவ்வொரு தலைமுறையிலும் சோழ தேசம் இந்த கேள்வியை சந்தித்துதான் ஆக வேண்டுமா? இன்னொரு ஆதித்த கரிகாலன் கொலையும் இன்னொரு உத்தம சோழன் மறைவும் இந்த தேசம் சந்திக்கத்தான் வேண்டுமா என்று செம்பியன் மாதேவி உரத்து புலம்ப,
பட்ட மகிழ்ச்சி உலக மகாதேவி முகத்தை பொத்திக் கொண்டு ஓடிப்போய் அறைக்குள் அமர்ந்து கொண்டவள்தான். எழுப்பி சோறு போட 3 நாட்கள் ஆயிற்று. பிறகு ஒரு நாள், பஞ்சவன் மாதேவி, தயவு செய்து யாருக்கு வேண்டுமானாலும் பட்டத்தை கொடு, ஆனால் என் மகனை மட்டும் கொன்று விடாதே என்று பட்ட மகிழ்ச்சி பஞ்சவன் மாதேவியிடம் வந்து அழ, பஞ்சவன் மாதேவி திகைத்தே போனார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.